ஹாய்! ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு ஒரு குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு நான் எங்கள் வீட்டில் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக எது செய்வோமோ அதை செய்யலாம். இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. வெங்காயம் வந்துட்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் இது வந்து யூஸ்வலாக நம்ம சேர்க்குறது கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்குறது. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது என்றைக்காச்சும் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கமேட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம எதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த அன்னைக்கு தோணுச்சு. சரி ஓகே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம செய்வோம் அப்படின்ட்டு சடன் பிளான் பண்ணி போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதும் தக்காளியும் போட்டு வணக்கிட்டு மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த கலர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லா பெருசாக சேர்த்துக்கோங்க. கறி மசால் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா போட்டு வணக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா சரியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த சிக்கன் வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அதனால் இந்த ஃப்ரீஸ் ஆகி வந்துச்சு இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி டீப் ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த புகையோட சூப்பராக இருந்துச்சு. சரி அந்த கிளிப்பை கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணது. ஸோ கொஞ்சமாக டீப் ஃப்ரீஸ் ஆனதும் சிக்கனை எடுத்து நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அந்த தொக்கோட மசாலாவோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நெய் சோறு தான் செஞ்சுருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம். ஒன்றும் இல்லை, ரைஸு, அப்புறம் சீரகம், உப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஃபைனலாக வந்துட்டு நெய் ஊற்றியாச்சு. ஏன்னா எனக்கு நெய் பிடிக்காது. அதனால் நெய்யை ஊற்றாமல் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நெய்யை ஊற்றி மீதி எல்லாத்துக்கும் எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கன் கிரேவியும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை வந்துட்டு அதோட தலை மேலெல்லாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கு சூப்பராகிடுச்சு இல்லையா? அவ்வளோதான், இன்றைக்கி டின்னர் வந்துட்டு ரெடி. ஸோ சிம்பிளாக ஒரு சீரகம் மட்டும் ஆட் பண்ணி ஒரு ரைஸு செஞ்சுட்டு அப்புறம் சிக்கன் கிரேவி. என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ்டானா ரொம்ப நேரமாக வந்தாச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ நாங்கள் எல்லாமே செஞ்சு சாப்பிடும்போது டைம் வந்துட்டு 11:45 இருந்தாலும் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்க தோணும் இல்லையா? நம்ம என்னதான் டயட்டில் இருந்தாலும் அது ஒரு சீட் டே இருக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு கூட. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.